ஹோல்ட் ஆன். பென்ஸ் வாங்குனா கேக்குறானா? இதுல நான் டிராவல் பண்றதே இல்லை. ரொம்ப டயர்ட் ஜேர்னி. மாப்ள, இதுதான் உன்னோட வசந்த மாளிகை. இங்கதான் உன் நடிப்பை நான் பார்க்க விரும்புறேன். ஏன்னா என் வாழ்க்கை அதுலதான் அடங்கி இருக்கு. என் காதல சேர்த்து வைக்க போறேன். உன் காதலுக்காக நான் நடிக்கிறேன், அவ்வளவுதானே? அம்மா, மாமியா நடிக்க போற பொண்ணு யாரு? இனிமேலாம் வர போறா. ஆல்ரெடி உள்ளதான் இருக்கா. உன் ஆத்துக்காரிய பார்க்க விரும்புறியா? ஐ மீன் ஆத்துக்காரியா நடிக்க போறவங்கள. ஹலோ சிஸ்டர். இவளா? ஆமா. மாட்டிட்டமே. இவ போறாச்சே. இவள நான் வராதா, கிட்ட வராதா. காசியா மோத தளர்த்தி விடு. வேற ஒருத்தங்க வீடுறா. மிலிட்டரி வந்தாருன்னா அவ்வளவுதான் கதை கண்டா. ஏன்பா ஆரம்பத்திலேயே அடிதடியா? என்னப்பா நீங்க? எந்த காதலுக்காக நடிக்க வந்தோம் அந்த காதலை பிடிச்சதே. நீ மட்டும் என்ன ஒழுங்கா? நீயும் அந்த மேஜரை ஏமாத்த தானே நடிக்க வந்திருக்க. நீயும் ஃப்ராடு, நானும் ஃப்ராடு. யாரடி ஃப்ராடு? நீ தள்ளுனா அவ தாங்குவாடா. இனிமே நான் நடிக்க மாட்ட போடா. என்ன சொல்றியா? நடிக்க மாட்டியா? ஆமா. நடிக்க மாட்டேல? ஆமாடா. ரைட்ரா. சண்டைய போட்டுக்கங்கடா. ஆனா ஒண்ணு, அபிராமியை இதோட நீ மறந்து. மேஜர் என்ன சாதாரண ஆளாடா? அந்த ஆளை ஏமாத்துறதுக்கு இவன் ஒருத்தியால தான்டா முடியும். ஐயர் பாஷையை என்னமா பொழந்து கட்டா தெரியுமாடா இவ? ஸ்கூட்டர் மேட்டர்ல என்ன அநியாயமா ஏமாத்திட்டு போனவதான்டா இவ. ஆனா அத கூட மனசுல வச்சுக்காம மந்த்லி ரெண்டல் பேசிஸ் நடிக்கிறதுக்காக இவளை கூட்டு வந்திருக்க தெரியுமா? இந்த ரோல் பண்றதுக்காக இவ கையில கால விழுந்து கெஞ்சி கூட்டு வந்திருக்கிறேன் நானு. நீ பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோம் பேச என்ன அர்த்தம்? மீதி பணத்தை நீ தெரியாது போ. சரிடா, உனக்காக நான் நடிச்சு தொலைறேன். ஆனா அவளை என்கிட்ட வாழாட்ட பாரு. மனசுல பழசெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது ரப்சர் பண்ண என்ன பண்ணுவேன்? ஆஹா, மிலிட்டரி துப்பாக்கியோட வருதே. மாமி ஹஸ்பண்டோட அட்டாச் ஆயிக்கோங்க. போங்க. மேஜர் சாப். எஸ் சார். இது என்னுடைய அக்கா காயத்ரி. அதனுடைய அத்தின் பேரு அருண். ஆஹா ஆஹா, என்ன அற்புதமான ஜோடி, என்ன அற்புதமான ஜோடி. என் கண்ணே பற்றும் போல இருக்க. எங்க அவன்? என்ன தேடுறீங்க? அதான் 5 வயசு பையன். 5 வயசு பையன். அவன் எப்படி இருப்பான்? ஏன் இருக்க மாட்டான்? அவன் இப்ப ஸ்கூலுக்கு போற டைம் இல்லையா? ஓ காட், நான் ஒருத்த மறந்தே போயிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். சாயந்திரம் 5 மணிக்கு பையன் வந்ததும் அவனை ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு என் வீட்டுக்கு வாங்க. இங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்க போறேன். மிலிட்டரி பார்ட்டி. காட் பிளஸ் மை. ஜெய் ஹிந்த். பை பை. என்ன குரங்கு இப்படி ஒரு வம்புல மாட்டி விட்டிய? இப்ப அது வர முக்கியம். நீங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு குழந்தை ஏற்பாடு பண்ணி முதல்ல போய் ஒரு குழந்தை கூட்டிட்டு வாங்க. போங்க. என்ன மிரட்டிட்டே இருக்கா? அக்கா ஆக்ஷன். சரி சரி, டச் பண்ணி விடு. ஏண்டா ஹரி, நீ பாட்டுக்கு அந்த மேஜர் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான்னு சொல்லிட்ட. இப்போ பையனுக்காக எங்க போறது? சரியா மாட்டி விட்டியாடா. ஏன் அருண் வீணா டென்ஷன் ஆவற? கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. ஆமா. அங்க பாத்தியா சினிமா? இந்த சினிமா எத்தனையோ சூப்பர் ஸ்டார்களை உருவாக்கி இருக்கிறது. ஏன் முதலமைச்சர்களை உருவாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட சினிமா உனக்கு ஒரு மகனை உருவாக்கி தராதா? அந்த பையன் தான் இனிமே உன் மகன். வா, அவங்க அம்மாட்ட பேசலாம். டேய் ஹரி, அவங்க சூப்பரா இருக்காங்க. வா. வணக்கம் மேடம். வணக்கங்க. ஒண்ணும் இல்ல, அர்ஜென்ட்டா உங்க மூலமா எனக்கு ஒரு குழந்தை வேணும். ஐயோ, அவனுக்கு இல்லைங்க, எனக்கு. மேடம், அவரு ரொம்ப தப்பா சொல்றாரு. நானே உங்களுக்கு விரிவா சொல்லிடுறேன். அதாவது உங்க பையன் அவரு பையனா நடிக்கணும், கேமரா இல்லாம மேக்கப் இல்லாம. அதுக்கு தான் நாங்க ஆக்டிங் புக் பண்ணி வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா. அப்படின்னா என்ன ஆபீஸ்ல வந்து பாருங்க. ஆபீஸா? உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? மவுண்ட் ரோட்ல தான். மவுண்ட் ரோட்ல உங்க ரேஞ்சுக்கு ஆபீஸ்னா எல்ஐசி பில்டிங்கா? நோ நோ, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நாங்க ரூம் போட்டு. மேடம், ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம், அதனால இங்கேயே பேசி முடிச்சிடுவோமே. ஆமா மேடம். என்ன பேசணும்? ஒண்ணும் இல்ல, பையனா நடிக்கிறதுக்கு உங்க பையனுக்கு எவ்வளவு சம்பளம் கேக்குறீங்க? இந்த ரெமுனரேஷன் மேட்டர்ஸ்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி. அதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஷார்ப்பா 11 o'clock இளநீர் கொடுக்கணும். பையனுக்கா? நோ நோ,
எனக்குதான். அந்த ஆர்டிஸ்டோட மதருங்கிறத காட்டுறாங்க பாரு. ஈவினிங் 4 o'clock ஜூஸ் குடுக்கணும். அது உங்களுக்கா? அது பையனுக்கு. அந்த மதர் பாசம்ங்கிறத காட்டுறாங்க பாரு. ஜூஸ் தான். அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன். சொல்லுங்க மேடம். என் பையன் நடிகை இல்லையா, அதனால ஸ்டார்ட் சொன்னாதான் பேசுவான், கட் சொன்னாதான் நிறுத்துவான். இது நடிக்கிறதுக்கு மட்டும் தானுங்களே? இந்த இதுக்கெல்லாம் கூட ஸ்டார்ட் கட்ட சொல்லணுமா? அதெல்லாம் அவனே செஞ்சுக்குவான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. வீட்ல நடிக்கணும்னு சொல்றீங்க, என் பையனோட ஃபியூச்சர் எதுவும் ஸ்பாயில் ஆயிடாதே? இனிமே அவன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகாது. மேடம் பையனை கூப்பிடுங்களேன். ஷூர். பாய். எஸ் மேடம். சார கூட்டிட்டு வா. ஓகே மேடம். பாத்தி அருண், இவன் பாயா, அவன் சாரம். சும்மா வேணா மகாராஜா, மம்மி கூப்பிடுறாங்க. என்ன மம்மி கூப்பிட்டியா? அடடே, எப்படி அருண்? தம்பி, இனிமே யார் எப்ப கேட்டாலும் இவர்தான் எங்க அப்பான்னு சத்தியம் பண்ணி சொல்லணும். ஓகேயா? அங்கேயும் பாக்குற, இவரை பார்த்து சொல்லு. ஓகேயா? என்னங்க எது சொன்னாலும் அவனை பாக்குறான். அவர் தாங்க இவனோட உண்மையான அப்பா. A memorable event. Good morning, in the Major. Kargil. என்னோட ஒரே மகன், இவனை பத்தி டீடைல்ஸ் நான் சொல்லட்டுமா? No, 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 no. நான் அவங்கிட்டே கேட்டுக்கிறேன். Hi dear, looking nice. What's your name? Tell me man, what's your name? Start. My name is Rahul. சத்தியமா சொல்றேன், இவங்க தான் எங்க அப்பா, இவங்க தான் எங்க அம்மா. I'm studying first standard. Cut it, cut it. Very good, very Very good. good, very good. தள்ள இந்த பக்கம். என்னது? ஷார்ட் கட்னு ஷூட்டிங் அட்மாஸ்பியர் மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் இல்ல. இவன் கிளாஸ் டீச்சர் சீரியல் டைரக்ட் பண்ணிருக்கா. அவ கூட பேசி பேசி அந்த பழக்கம் இவனுக்கு ஒட்டினுச்சு. இல்லடா தம்பி? ஆமாங்கக்கா. இல்ல, இதுல ஏதோ மர்மம் இருக்குது. ஆரம்பிச்சாண்டா. டேய், என்னை யாரும் ஏமாத்த முடியாதுடா. வேட்டு சத்தம் கேட்டு கேட்டு பாழா போன என் காதுக்கு கர்நாடக சங்கீதம் கேட்கணும். பீரங்கிகளை பார்த்து பார்த்து பாழா போன என் கண்ணுக்கு புள்ளி வச்சு குனிஞ்சு கோலம் போடணும். குனிவாங்க சார். காலையில நீ பாடுற சுப்ரபாதம் தான் என்ன கண்ணு முழிக்க வைக்கணும். குளிப்பீங்க சார். ஜெய் ஹிந்த். எஸ் சார். எஸ் சார். டேய் ஹரி சக்சஸ். ஷேக்கண்டா. எல்லாத்தையும் ஷேக் பண்றேன். மேஜர் மேஜர், நீங்க ஏமாந்துட்டீங்க மேஜர். இந்த மேஜர் எப்பவுமே ஏமாற மாட்டான்டா. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிறாங்களே, அவங்க 2 பேரும் உண்மையாவே காதலிச்சு கலப்பு திருமணம் பண்ணவங்க இல்ல. என்னடா சொல்ற? விசாரிச்சு பார்த்ததுல அவங்க எல்லாருமே நடிக்க வந்தவங்கன்னு தெரிஞ்சது. டேய், இது மட்டும் பொய்யா இருந்து உன்னை சுட்டு கொன்னுடுவேன். உண்மையா இருந்தா அது உனக்கு 1 லட்சம் அவார்டு கொடுக்கணும். 1 லட்சம். எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிடணும். அப்பதான் இந்த வேலையை விட்டு ஓட முடியும். மிஸ்டர் அருண், ஸ்டாப் தேர். என்ன மேஜர்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? அந்த காயத்ரி பொண்ண உண்மையிலேயே நீ லவ் பண்ணி கலப்பு திருமணம் பண்ணியே இல்லையா? ஏன் திரும்புற? ஏன் திரும்புற? அது ரொம்ப வெக்கமா இருக்கு மேஜர். என்ன வெக்கம்? விஷயத்தை சொல்லு. அது இல்ல மேஜர், இந்த காயத்ரி பொண்ண முதல்ல பாக்கும்போது அவ மடி சரியில்லை இல்ல. ஐயோ, இந்தா ஏந்திரி. என்னது? என்ன? தூங்கும் போது டச் பண்ற? இது பாரு, உன்னை தட்டி எழுப்பலாம் தான் வந்தேன். நீ பாட்டு திரும்பிட்டா நான் என்ன பண்றது? யோ, ஒண்டியா வந்தேன்னா எல்லாத்துக்கும் ஒத்துக்குவேன் நினைச்சியா? இத பாரு, வாயில பிளேடு போட்டு துப்புனா மூஞ்செல்லாம் கீறிடும். ஜாக்கிரதை. இந்த ரவுடி தரத்துக்குலாம் ஒண்ணு குறைச்சல. விடிஞ்சிருச்சே, மேஜர் வரத்துக்குள்ள வாசல கூட்டணும், கோலத்தை போடணும், சுப்ரபாதம் பாடணும், துளசி மரத்தை சுத்தணும். தெரியாது மக்கு. ஐயோ, இந்த வாச பெருக்கிறது, கோலம் போடுறது, இந்த சுப்ரபாதம் பாடி துளசி மரத்தை சுத்துறது, இதெல்லாம் சாயந்தரம் வச்சுக்கோ. எனக்கு பொழுது விடிஞ்சதா தூக்கமே வரும். இதுக்கப்புறமா நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணேன்னு வெச்சுக்கோ, நான் நேரா மேஜர் கிட்ட போய் நடிக்க வந்தேன்னு போட்டு கொடுத்துட்டு டாடா காமிச்சிட்டு போயிடுவேன். ஏய், நம்ம அக்ரிமெண்ட் மீற நீ. நான் அப்படிதான் மீறுவேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோப்பா. என்ன எப்படி கழுத்து அறுத்தா? மேஜர் எல்லாம் கவனிப்பாரு. நான் என்ன பண்ணுவேன்? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே. இந்த டாபர் வாயம் பார்த்தாலும் பாப்பா. கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கௌசல்யா ஆஹா. சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே. இது என்ன மேச வச்ச மாமி? மேஜர்! ஏய், ஐயோ மேஜர், நான் சொல்றதா உண்மை. உள்ள வேணாம், அப்பதான் உண்மை புரியும் உங்களுக்கு. உண்மைக்கு மாறா ஏதாவது இருந்தது உன் தலை செதறிடும். நீங்க உள்ள வாங்க. போ. மேஜர், இதுல ஏதோ திருமணம் நடந்திருக்குது. போடா, திருவள்ளுவருக்கு பிறந்தவரே. என்ன சொல்றே? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா சத்த இங்க வாங்கோ. என்ன காயத்ரி, யாரு? என்ன மேஜர், காலங்காத்தால துப்பாக்கிகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இந்த தரித்திரம் முடிச்சவன் காலங்கத்தால ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா, அதை விசாரிக்கலாம் தான் வந்தேன். மேஜர், கொஞ்சம் பொறுமையா இருக்க, கொஞ்சம் பொறுமையா.
நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா உண்மையை சொல்லணும். என்ன? காலங்காத்தால வாசல பெருக்கி கோலம் போட்டது யாரு? ஐயோ, என்ன இப்படி அசட்டுத்தனமா கேக்குறேன்? நான் தான் காத்தால 5 மணிக்கு எழுந்திருச்சு தலை குளிச்சு சுப்ரபாதம் பாடி துளசி மரத்தை சுத்தி கோலம் போட்டேன். என்ன இப்படி கேக்குறே? நீக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு தெரியுமோ? அதானே. போய் சொல்றாங்க மேஜர், நம்பாதீங்க. மாமி கோலம் போடும் போது மீசையை நான் பார்த்தேன். மேஜர் 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 விட்டுருங்க விட்டுருங்க. எல்லாருக்கும் மாலக்கண்ணு நோய்னா இவரு காலக்கண்ணு நோய். இவனுக்கு மாலக்கண்ணு இல்ல, காலக்கண்ணு இல்ல, நொள்ளக்கண்ணு. இவனை இப்படியே விட்டா என்ன நொள்ளக்கண்ணாக்கிடுவான். வேணாம் அங்கிள், இந்த பாவம் நமக்கு எதுக்கு? விட்டுருங்க. அப்படியா சொல்ற? எங்க இவரை காணோம்? ச்சே, இங்கதான் இருக்கணும். சௌமியா, ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நாம இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஆமாங்க, நீங்க என் மேல வச்சிருக்க காதல நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள டார்க் டென்னுக்குள்ள விழுந்த காட்டியான ஒண்ணு இருக்கு இல்லையா? யார சொல்றீங்க? எங்க அப்பாவையா? ஆஹா, சொல்லும் முன்னாடியே கரெக்டா புரிஞ்சுக்கிறியே. அந்த காட்டு யானை துருப்பிடிச்ச துப்பாக்கி எப்ப கையில தூக்கிடுமோன்னு பயமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் அதை சமாளிச்சுக்குவேன். இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. அடி பாவி, ஜாலியா இருக்க வேண்டிய நேரத்துல ஜாக்கிரதையை பத்தி பேசுறியடி. என்ன சொல்றீங்க? உனக்கு புரியல? இன்னும் உனக்கு புரியல? ஆஹா. ஐயோ, என்னங்காச்சு? நான் எது வாங்கினாலும் அதை திருப்பி கொடுக்காம இருக்க மாட்டேன். ஐயோ அப்பா, நல்ல ஏமாந்தீங்களா? நாளைக்கு வரேன். பை பை. இந்த தமிழ் ஃபிகர்களே இப்படித்தான். அவளுக்கு மட்டும் எல்லா சில்மிஷமும் பண்ணுவாளுங்க, நம்மள எதுவுமே பண்ண விட மாட்டாளுங்க. ஜாம்ப ஜர்ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு, ஜாம்ப ஜர்ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு, ஜாம்ப ஜர்ஜக். ஏன் பறந்த மாதிரி பறக்கற? முட்டை வாசத்துக்கே மூக்கு பிடிக்கிற எனக்கு இப்படி ஒரு சவகாசமா? நான் நல்லா நடிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. இத பாரியா, சாப்பிடுறதுல கௌரவம் பார்த்தா வயிறு நிறையுமா? நீ எல்லாம் ஒரு பொண்ணு. குரங்கு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த தடவை மிஸ் பண்ண விடவே மாட்டேன். வரேன். பூவே செம்பு. மேஜர் மேஜர் மேஜர், பாகிஸ்தான்காரன் பார்டர் தாண்டானா? அதோட மோசம் மேஜர். என்னடா மோசம்? கெஸ்ட் ஹவுஸ் அநியாயம் நடக்குது மேஜர். அப்படி என்னடா கெஸ்ட் ஹவுஸ் அநியாயம் நடக்குது? வாயால சொல்ல மாட்டேன், நேர்ல வந்தா தான் காமிப்பேன். வாங்க நேர்ல பாக்கணுமா? சரி வாங்க மேஜர். அங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா பிரியாணி கறி எப்படி பிச்சு பிச்சு திங்கிறாளே? இவ பிராமண பொண்ணா? மந்திரம் சொல்ற வாயால மாமிசத்தை திங்கிறாளே, இவ ஒரு கௌரவமான மாமியா? அது வேற ஒண்ணு இல்ல மேஜர் சார். அது வந்து ஓகே ஓகே ஸ்டாப் இட். என்ன உடம்பெல்லாம் உதறுதா? எங்க மேஜர் இருக்கிறாரு, பாகிஸ்தான் காரனை கூட மன்னிப்பார். ஆனா போய் சொல்றவங்கள மன்னிக்கவே மாட்டாரு. மேஜர் உடனே காலைப்பட சொல்லுங்க. தப்பு பண்ணது அவங்க என்னைய அடிக்கிறீங்க? சொல்றேன்டா, புகுந்த வீட்டுக்கு போனதும் பிறந்த வீட்டு சாஸ்திர சம்பிரதாயங்களை மறக்கிறாளே அவதாண்டா பொண்ணு. ஸ்ரீ ராமபிரான கட்டிக்கிட்டாளே சீதா பிராட்டி, அவ சாதாரண ஃபேமிலி இல்லடா, ராயல் ஃபேமிலி. அப்பேற்பட்டவ ராமன் காட்டுக்கு போனதும் காட்டுக்கு தானே போனா, வீட்டுக்கா போனா? கட்டின புருஷன் மாமிசம் இல்லடா, மண்ணு தின்ன சொன்னாலும் தின்றாளே அவதாண்டா உத்தம பத்தினி. அடாடாடாடா, இப்பேற்பட்ட பதிவிரதனுடைய பாதத்தை கழுவுனா பாப விமோசம் கிடைக்கண்டா. அவ சாப்பிட்டு கைய கழுவிட்டோம், நான் உடனே அவ கால கழுவுறேன். ஐயோ மேஜர், நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன கால கழுவுறேன்னு தானே சொன்னேன், காலை வெட்ட நான் சொன்னேன். அது இல்லீங்க, என்னைக்கு எங்க 2 பேரும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சீங்களோ அன்னைக்கே உங்க பாவம் எல்லாம் விலகி போயிடுச்சு. Is it my son? Yes. சன்னா, congratulations. எக்ஸ்கியூஸ் மீ. Coming. Yes. குட் மார்னிங் சார். Good morning. நான் சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். அப்படியா? வெல்கம் வெல்கம். இல்ல சார், பரவாயில்ல, இங்க இருந்து சொல்லுங்க. I see. சௌமியா, இங்க வாமா. எஸ் டாடி. I am Major Malaisamy. My only daughter Soumya. ஹலோ. ஹாய். தேங்க் யூ சார். நான் வரேன். வெயிட். எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு சூப்பர் ஃபேமிலி இருக்காங்க, அவங்களையும் உங்க சென்சஸ்ல சேர்த்துங்க. Okay. கேரியா வாங்க. இங்கெல்லாம் வந்து பெருக்க வேண்டியதா இருக்கு. காயத்ரி, வாங்கோ. வாங்க வாங்க. சென்சஸ் எடுக்க வந்திருக்காங்க. அருண் தம்பி எங்கம்மா? உள்ள இருக்கார். ஆஹா. ஏனா என்ன? இங்க சத்தம் வந்திருக்கார். வாங்க ஜென்டில்மேன், இவர்தான் குடும்ப தலைவர் அருண். காமிங்கோ. அட, இவங்க தான் குடும்ப தலைவி காயத்ரி. ரொம்ப அந்யோன்யமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த அந்யோன்யத்துக்கு சாட்சியா பிறந்தவன் தான் இவன் ராகுல். பொறுப்பலாமா? வாங்க. அப்பா
இருங்கப்பா, அவங்களுக்கு தம்பி இருக்கார்ல, சொல்லவே இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப தம்பி ரொம்ப முக்கியம். ஆமா, ஒரு இன்டெலிஜென்ட் பாய் இருப்பானே, எங்க அவன்? ஹரி தம்பி, அக்கா இங்க வா, மேஜர் அங்கிள் வந்திருக்கார். அக்கா, நான் பாத்ரூம்ல இருக்கேன்க்கா. சென்சஸ் எடுக்க வந்திருக்காடா, செத்த சீக்கிரமா வா. சரிக்கா, என்னன்னே தெரியல, எனக்கு வயிறு கலக்கிட்டே இருக்கு. இவனுக்கு பெரியவளை பார்த்தா கொஞ்சம் வெக்கம் ஜாஸ்தி. இத பார்த்தா வெக்க மாதிரி தெரியலையே. ஏமா, இந்த டீடைல்ஸ் போதுமா, வேற ஏதாவது வேணுமா? போதும் சார், போதும். வாங்க. வாங்க. எப்படி ஆக்டிங்? ஆமா ஆமா, கிழிச்ச. அடுத்த நடிகர் திலகம் உனக்கு தான் கொடுக்கணும். பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கல, என்னைய வெளியே கூப்பிட்டு டார்ச்சர் பண்ற. என்ன ஆச்சு இவனுக்கு? என்னாச்சு உனக்கு? போடி. ஓய், ஏய், ஐயா. ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரியே அலையுது. என்னடா டேய் ஹரி? சரி, வீடு வீடு வந்தா பார்த்தா போயிட்டா பிரச்சனை முடிஞ்சது.